Hi student, exercise 3.2, question number 1. Find the GCD of the given polynomial. So GCD find பண்ண சொல்றாங்க. GCD நம்மளுக்கு greatest common divisor. First subdivision பாருங்க, x power 4 plus 3x cube minus x minus 3, comma x cube plus x square minus 5x plus 3. திரும்ப நம்மளே எடுத்துக்கலாம், லேட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இது ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம், இது எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கலாம். நான் நம்மளது ஃபஸ்ட்டு இது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x கியூப் கியூப் அப்படின்னு வருங்க, ஸ்கொயர் ஒன்றும் இல்லையா, அது இல்லாதனால ப்ளஸ் 0x ஸ்கொயர் போட்டுக்கிறேன், மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. ஸோ இதில் எது டிவிடெண்ட்னா எது ஹையஸ்ட் பவராக இருக்கோ அதான் டிவிடெண்ட். நெக்ஸ்ட் லோயஸ்ட் இருக்க டிவிசராக எடுத்துக்கலாம். சரி, அப்போ இந்த வேல்யூ உள்ளே போட்டு இந்த வேல்யூ வெளியே போட்டு டிவைட் பண்ண போகிறேன். என்ன இருக்குங்க, எக்ஸ் பவர் 4 இருக்குது. இது கண்டிஷன் என்னன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டே வரணும். அப்போ இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. இந்த எக்ஸ் க்யூப்பை எதால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4ஆக மாறும், எக்ஸால். இங்கே ப்ளஸ் இருந்தால் அதே ப்ளஸ் தான் கீழே வரணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் 4, x into x square x cube, x into minus 5x minus 5x square, x into 3 3x. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணலாம். அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ், நெக்ஸ்ட் இங்கே மைனஸ். ஸோ இந்த வேல்யூவில் வந்து ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க, ஆப்போசிட் சைன் போட்டு கேன்சல் பண்ணும். சரி, அப்படின்னா இங்கே ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குங்க, மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x கியூப். இது சப்ராக்ட் பண்ணால் 2x cube. Next இங்கே plus 5x square minus 3x minus x add பண்ணா minus 4x. Next again remainder இருக்க நம்பரை அப்படி கீழே minus 3. அப்போ next இந்த டேர்மில் பாருங்க, இங்கே plus 2x cube இருக்குது, இங்கே வெறும் x cube இருக்குது. அப்புறம் பண்ணோம், இந்த டேர்மில் எலிமினேட் ஆகணும்னு சொன்ன ஃபஸ்ட்டு வர டேர்ம் தான் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டே வரணும். அப்புறம் என்ன 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு வேலை ஈக்குவலாக வரும். அப்போ 2 into x cube 2x cube, 2 into x square 2x square, plus into minus minus, 2 5s are 10, next 2 3s are 6 வரும். சைன் சேஞ்ச் பண்ணலாம். அப்படின்னா வருங்க மைனஸ் மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ். இப்போ ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 2x கேன்சல் ஆகிடுமா. அப்போ 5x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர், இது கேன்சல் பண்ணால் 3x ஸ்கொயர். இங்கே மைனஸ் 4x இருக்குது, இங்கே ப்ளஸ் 10x இருக்குது, இது சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 6x. இங்கே மைனஸ் 6 மைனஸ் 3 ஆட் பண்ணால் மைனஸ் 9. அப்புறம் இந்த வேல்யூ 0 ஜிசிடி நம்மளுக்கு 0 வரணும், அது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிருக்கோம் இல்லையா. அப்போது இதுலேருந்து காமனாக இருக்குன்னா 3 காமனாக வெளியே எடுக்கிறேன். 3 காமனாக எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 இஸ் நாட் ஈக்குவல் 0வா. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது நம்ம டிவிசராக எடுத்துக்கணும், இது டிவிடெண்டாக எடுத்துக்கணும். ஏன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தா இந்த வேல்யூ தான். ஓகே, அப்போ இந்த டேர்ம் உள்ளே போட்டு இது வெளியே போட்டு டிவைட் பண்ணணும் இல்லையா. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 எதெல்லாம் டிவைட் பண்ணோம், இதெல்லாம் டிவைட் பண்ணோம். இந்த காமனாக எடுத்த வேல்யூ வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்புறம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இப்போ இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு எக்ஸ் கியூப் இருக்குது. இந்த ஃபஸ்ட் டைம் கேன்சல் ஆகணும் இல்லையா. அப்போ எதாவது மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்ட்டு 2x 2x ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3x. சைன் சேஞ்ச் பண்ணலாமா. இப்போ இங்கே மைனஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ் வரும். இப்போ ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன இருக்குங்க, மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் 5x ப்ளஸ் 3x, இது சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 2x. அகன் இங்கே ரிமைண்டரு 3 இருக்குது. நெக்ஸ்ட்டாக பண்ணுங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் என்ன பண்ணுங்க, மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 2x மைனஸ் 2x, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 வருங்க, மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ 1 3s are 3 வரும். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணோமா. அப்புறம் வருங்க இங்கே ப்ளஸ் ப்ளஸ், இது மைனஸ். அப்புறம் எல்லா வேலையும் கேன்சல் ஆகும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 மைனஸ் 3 ஈக்குவல் 0 வந்தது இல்லையா. அப்போ therefore GCD எந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுவோம், 0 0 வந்தது இந்த வேல்யூ. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ therefore the GCD is x square plus 2x minus 3. ஃபைனல் ஆன்சர் வந்து 0 வர வரைக்கும் கண்டினியூஸாக டிவைட் பண்ணிட்டே இருக்கணும், அதுதான் வந்து GCD. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 பாருங்கள், x பவர் 4 minus 1,
x cube minus 11x square plus x minus 11 இருக்குது ஓகேவா. அப்போ இது f of x g of x எடுத்துக்கலாம். இப்போ ஹையஸ்ட் பவர்னு பார்க்கும்போது இந்த வேல்யூ தான், ஹையஸ்ட் பவர்னு பார்க்கும்போது இந்த வேல்யூ தான். அப்போ இங்கே x பவர் 4 அதுக்கப்புறம் வரணும், கியூப் வரணும், ஸ்கொயர் வரணும், அப்புறம் x வரணும், அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டன்ட் வரணும் இல்லையா. அப்போ அந்த டைம் எதுவுமே கொடுக்காதனால நம்ம 0 எடுத்துக்கணும். இப்போ x பவர் 4 ப்ளஸ் 0x கியூப் ப்ளஸ் 0x ஸ்கொயர் ப்ளஸ் 0x இங்கே -1. நெக்ஸ்ட் இந்த வேல்யூலாம் டிவைட் பண்ண போகிறேன். இதால் x கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் x மைனஸ் 11ஆல். நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு, இந்த x பவர் 4 கேன்சல் ஆகணும். ஃபஸ்ட்டு வர எலமெண்ட் எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகணும் நம்ம எடுக்கணும் இல்லையா. இங்கே x கியூப் இருக்குது, இங்கே x பவர் 4 இருக்குது. அப்போ இந்த x கியூப் எதால் மல்டிப்ளை பண்ணணும், x-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x இன்ட்டு x கியூப் x பவர் 4, x இன்ட்டு மைனஸ் 11x ஸ்கொயரு 11x கியூப், x into x, x square, minus 11 into x, minus 11x. So, sign change பண்ணலாமா. அப்புறம் minus, plus, minus, plus. இப்போ இங்கே plus x power 4, minus x power 4 cancel ஆகும். இப்போ இங்கே வருங்க plus 11x cube வரும். இங்கே minus x square. இங்கே வருங்க plus 11x. அப்போ ரிமைண்டர் நம்பர் அப்படி டவுன் பண்ணிக்க minus 1. அப்போ என்ன இருக்குங்க 11x cube இருக்குது, 11x cube இருக்குது. இப்போ இங்கே இருக்குங்க வெறும் x cube இருக்குது. அப்போ என்ன பண்ணணுங்க ப்ளஸ் 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே என்ன சைன் வருதோ அதே சேம் சைன் தான் வந்து கீழே இருக்கிற வேல்யூ வரணும். அதனால் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் 11. 11 into x cube 11x cube, ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் 11 11s are 121x square, 11 into x 11x, minus into minus plus into minus minus 11 11s are 121 வரும். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணலாமா. அப்புறம் இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்னு வரும். இப்போ இங்கே ப்ளஸ் 11x கியூப் மைனஸ் 11x கியூப் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா இங்கே ப்ளஸ் 121x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 120x ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே பண்ணால் ப்ளஸ் 11x மைனஸ் 11x கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் 121 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. இது சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 120. அப்போ இது நம்மளுக்கு இது வந்து காமனாக 120 வெளியே எடுத்துட்டா 120 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். அப்போ இது என்னென்னா இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு. இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ அங்கே என்ன பண்ணணும், இது டிவிசராக எடுத்துக்கணும், இது டிவிடெண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா. அப்போ இந்த வேல்யூவால் இந்த வேல்யூ டிவைட் பண்ண போகிறேன். 0 வர வரைக்கும் கண்டினியூஸாக டிவைட் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா. அப்போ இந்த வேல்யூ எவ்வளோ போட்டுங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. எதெல்லாம் டிவைட் பண்ணோம், இந்த வேல்யூவாக டிவைட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு வந்து கேன்சல் பண்ண எடுக்கணும்னா இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணோம், எக்ஸால். அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட் எக்ஸ் இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ண வருங்க எக்ஸ் வரும் இல்லையா. அப்போ எக்ஸுக்கு நேராக போட்டுங்க. சைன் சேஞ்ச் பண்ணலாமல் அப்புறங்க மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் இல்லையா. அப்புறம் எப்படி இருக்குங்க மைனஸ் 11x ஸ்கொயர் மைனஸ் 11 இருக்குது. ஸோ அகைன் என்ன பண்ணணும்னா இங்கே என்ன இருக்குது மைனஸ் 11x ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ சேம் சைன் ஒன்றில் கீழேயும் அப்புறம் மைனஸ் 11ஆல் மல்டிப்ளை பண்ணும். இப்போ மைனஸ் 11 இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 11 1s are 11. இப்போ கேன்சல் பண்ணலாம் இல்லையா. இப்போ இந்த வேல்யூ ப்ளஸ்ஸு இது ப்ளஸ் மைனஸ் 11x ஸ்கொயர் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ஸ்கொயர். இங்கே மைனஸ் 11 ப்ளஸ் 11 0 இல்லையா. அப்போ தேர்ஃபோர் ஜிசிடி வர நம்மளுக்கு நம்ம எந்த வேல்யூவால் டிவைட் பண்ணி 0 வந்ததோ அதுதான் ஜிசிடி. அப்போ ஜிசிடி நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3. ஸோ சப்டிவிஷன் 3 பாருங்கள், எக்ஸ் பவர் 3x பவர் 4 ப்ளஸ் 6x கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 24x. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து 4x பவர் 4 ப்ளஸ் 14x கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 8xன்னு இருக்குது. ஓகேவா. அப்போ இந்த ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து காமனாக எடுக்கலாம்னா 3x காமனாக வெளியே எடுக்கலாம். இந்த ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா காமனாக 3x வெளியே எடுக்கலாம். அப்போ 3x காமனாக வெளியே எடுத்து வருங்க. அப்போ x பவர் 4 வந்து x கியூப் எக்ஸ் போச்சுன்னா எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட் 2 3s are 6 இல்லையா. அப்புறங்க 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 4 3s are 12 இல்லையா, 12 x கியூப் எக்ஸ் எடுத்துட்டா இங்கே வெறும் x வரும். இங்கே 8 3s are 24 x எடுத்துட்டா வெறும் நம்பர் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க வேல்யூ பாருங்கள். இதுலேருந்து என்ன பண்ணால் காமனாக 2x வெளியே எடுக்கலாம். அப்போ 2x வெளியே எடுத்துறாங்க 2x கியூப் 7x ஸ்கொயர் 4x மைனஸ் 4 வரும். ஓகே, காமனான வேல்யூ என்ன இருக்கோ அது காமன் ஃபஸ்ட்டு எடுத்துகிறேன். அப்புறம் என்ன சொன்னேன், கிரேட்டர் பவர் தானே. அப்போ கிரேட்டர் பவர் பார்க்கும்போது ரெண்டுத்துலேயுமே வந்து எக்ஸ் கியூப் இருக்குது, இதில் 2x கியூப் இருக்குது.
ஆனால் இது கோஎஃபிஷியன்ட் ஒன்று இருக்குது 2 இருக்கு இல்லையா கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது அப்புறம் இதை நான் டிவிடெண்டாக எடுத்துக்கிறேன் இது டிவிசராக எடுத்துக்கிறேன் அப்போ இந்த வேல்யூ நான் உள்ளே போகிறேன் இப்போ 2x³ + 7x² + 4x - 4 இப்போ இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு 2x³ இருக்குது இங்கே வெறும் x³ இருக்குது அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும் +2ஆல் மல்டிப்ளை பண்ணல அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் 2 × x³ 2x³ 2 2s are 4x². Next plus and minus minus 2 4s are 8x. Next 2 8s are minus 16 வரும் இப்போ சைன் சேஞ்ச் பண்ணலையா ப்ளஸ் அந்த மைனஸ் மைனஸ் அந்த ப்ளஸ் இப்போ என்ன வருங்க மைனஸ் இங்கேயும் மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இப்போ ப்ளஸ் 2x³ மைனஸ் 2x³ ப்ளஸ் 7x² மைனஸ் 4x² சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 3x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 8x ஆட் பண்ணால் ப்ளஸ் 12x இங்கே ப்ளஸ் 16 இருக்குது இங்கே மைனஸ் 4 இருக்குது சிம்பிளை பண்ணால் ப்ளஸ் 12 வரும் ஓகே அப்போ ஈக்குவல் 0 வரும் அப்படியே இந்த டேர்ம் வந்து காமனாக எடுக்கலாம் 3 காமனாக வெளியே எடுக்கிறேன் இப்போ 3 காமனாக வெளியே எடுத்துட்டா x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 வரும் அப்போ இஸ் நாட் ஈக்குவல் 0 வந்துச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணார்னா இது ரெண்டு வேல்யூ பார்க்கணும் அப்போ எது ஹையஸ்ட்டு அப்போ இதுதான் நமக்கு ஹையஸ்ட் பவர் அப்போ இது டிவிடெண்ட் இது டிவிசராக எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ இந்த வேல்யூ உள்ளே போகிறோம் சரி x³ ப்ளஸ் 2x² மைனஸ் 4x மைனஸ் 8 நெக்ஸ்ட் இதால் டிவைட் பண்ண இல்லையா இப்போ x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இப்போ இந்த டேர்ம் பாருங்கள் ஃபஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்ணுன்னு சொன்னேன் இப்போ இங்கே x³ இருக்குது இங்கே x² இருக்குது அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணோம் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் இது x³ மாறும் x × x² x³ x × 4x 4x², x × 4 4x சைன் சேஞ்ச் பண்ணலாமா அப்புறம் இருங்க மைனஸ் 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 ப்ளஸ் x³ மைனஸ் x³ minus 4x² plus 2x² subtract பண்ணா minus 2x². next minus 4x minus 4x add பண்ணா minus 8x. இங்க remainder minus 8. அப்போ next பாருங்க minus 2x² இருக்கு இங்க இருக்க வேறு x² இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ணா இங்க வர டேர்மோட சேர்த்து சைனும் சேர்ந்து வரணும்னு சொன்னா அப்ப என்ன பண்ணா இங்க minus 2x² வரணும்னா minus 2 ஆல நங்காலி மல்டிப்ளை பண்ணும் எதால மல்டிப்ளை பண்ணும் minus 2 ஆல அப்ப minus 2 × x² minus 2x² plus minus into plus minus 2 into 4x 8x minus into plus minus 2 4s are 8 sign change பண்ணலாமா இங்க plus 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 அப்புறம் இங்க minus 2x² plus 2x² minus 8x plus 8x minus 8 plus 8 equal to 0 அப்போ therefore GCD வரும் நம்ம எந்த டேர்மால டிவைட் பண்றோமோ 0 வருது அதுதான் GCD x² plus 4x plus 4 அப்போ therefore GCD is அப்புறம் அதே மாதிரி என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம காமன் என்ன எடுத்து பாருங்க காமனான எடுத்துவாங்க 3x எடுத்துங்க 2x எடுத்து அப்போ காமனா 3 வர 2 வர அப்புறம் வர இந்த xம் இந்த x வரும் அப்போ ஆன்சர் வரும் x × x² plus 4x plus 4 வரும் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4 நாங்க 3x³ plus 3x² plus 3x plus 3 next 6x³ plus 12x² plus 6x plus 12 ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லயும் வந்து காமனா வேல்யூ எடுக்க முடிஞ்சா காமனா வெளிய எடுத்துறணும் ஓகேவா அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க பின்ன இருங்க 3x³ plus 3x² plus 3x plus 3 இல்லையா அப்ப இந்த டேர்ம்ல இருந்து காமனா 3 வெளிய எடுக்கலாம் 3 வெளிய எடுத்தா வரங்க x³ x² x plus 1 வரும் 3 எடுத்தாங்க ரிமைண்டர் 1 தான் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த செகண்ட் டேர்ம்ல இருந்து காமனா நான் 6 வெளிய எடுக்கிறேன் 6 வெளிய எடுத்தா வரங்க x³ next 2 6 are 12 இல்லையா 2x² இங்க plus x 2 6 are 12 plus 2 வரும் ஓகே அப்ப ரெண்டு வேல்யூமே வந்து என்ன இருக்கு நமக்கு பவர் வந்து ஈக்குவலா இருக்கு ஆனா செகண்ட் பாக்கும்போது கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு இல்லையா அது டிவிடெண்ட் எடுத்துங்க டிவிசர் எடுத்துங்க அப்ப x³ plus 2x² plus x plus 2 நெக்ஸ்ட் இதால டிவைட் பண்ண போறோம் அப்ப x³ plus x² plus x plus 1 வருது ஓகே ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் தான் எலிமினேட் பண்ணனும் சொன்னேன் இல்லையா அப்ப இங்க என்ன இருக்குங்க x³ இருக்கு இங்கேயும் x³ இருக்கு ப்ளஸ் தானே அப்புறம் 1 ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும் அப்ப 1 × x³ x³ 1 × x² x² 1 × x x 1 1s are 1 சைன் சேஞ்ச் பண்ணுமா இங்க இருக்கு மைனஸ் 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 ப்ளஸ் அந்த மைனஸா போடணும் மைனஸ் அந்த ப்ளஸ்ஸா போடணும் டினாமினேட்டர் வேல்யூக்கு வந்து ஆப்போசிட்டா போட போதும் அப்படினா இருங்க மைனஸ் ப்ளஸ் x³ மைனஸ் x³ இங்க ப்ளஸ் 2x² இருக்கு இங்க மைனஸ் x² இருக்கு சப்ட்ராக்ட் பண்ணா வெறும் x². next இங்க plus x minus x cancel ஆயிடுமா next 2 minus 1 1 வரும் அப்ப is not equal to 0 வா is not equal to 0 அப்ப x² plus 1 is not equal to 0 அப்ப next என்ன பண்ணனும்
இது நம்ம டிவிடெண்ட் எடுத்துக்கணும், டிவிசர் எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ இந்த வேல்யூ உள்ள போட்டு இதெல்லாம் டிவைட் பண்ண போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ஆல். இப்போ என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ண ஃபஸ்ட் டைம் எலிமினேட் பண்ணல, அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் வரும். இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்ட்டு 1 1x, அதுக்கு நேராக போட்டுக்கலாம் தான். பிறகு மைனஸ், இங்கேயும் மைனஸ், ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும். ரிமைண்டர் என்ன இருக்குது நம்மளுக்கு, இந்த எக்ஸ் ஸ்கொயர் வரும், இந்த ப்ளஸ் 1 வரும். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குங்கன்னா அதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா பண்ணும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும், 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், 1 1s are 1. இப்போ சைன் சேஞ்ச் பண்ண இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது மைனஸ் 1. அப்புறம் இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 0. இப்போ தேர்ஃபோர் ஜிசின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம காமன் எடுத்தோம் இல்லையா, இப்போ 3 இன்ட்டு 6 இருக்குது, 3 இன்ட்டு 6. அப்போ அந்த 3யை அப்படியே தான் எழுத முடியும். ஆனால் 6 எப்படி எழுதலாம், 3 இன்ட்டு 2ன்னு இல்லையா, 3 இன்ட்டு 2, 3 வந்து 3 1s எழுதலாம். இந்த 6 3 2s எழுதலாம். அப்போ ஜிசின்னு பார்க்க கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் இல்லையா, அப்போ அது காமனாக இருக்கும் பார்க்கும்போது 3 வரும். இப்போ ஆன்சர் வருங்க ஜிசிடி ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 நான் பண்ணால் எல்சிஎம். ஓகே, அப்போ ஜிசின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர், எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளிகேஷன் இல்லையா. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 4x ஸ்கொயர் ஒய் கமா 8x கியூப் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா, இந்த 4 எப்படி எழுதலாம், நம்ம ஃப்ரைம் ஃப்ராக்ஷன் பண்ணாங்க 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். அப்போ என்ன மீனிங்கு, 2 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்னு வரும். நெக்ஸ்ட் இந்த 8 எப்படி எழுதலாம் பாருங்கள், 2 4s are, நெக்ஸ்ட் 2 2s are. இந்த வேல்யூ எப்படின்னா 2 கியூப்னு எழுதலாம், 2 கியூப் இன்ட்டு எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வரும். இப்போ எல்சிஎம் என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிகேஷன் இல்லையா. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக வச்சுக்கணும், ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். அதே மாதிரி ஹையஸ்ட் வேல்யூ எடுக்கணும். இங்கே என்ன 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 கியூப் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் வரும் நம்மளுக்கு 2 கியூப் தான் வரும். இப்போ 2 கியூப். நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பார்க்கும்போது எக்ஸ் கியூப். இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எந்த வேல்யூ எடுக்கணும், நம்ம ஒய் ஸ்கொயர் தான் இருக்கணும். சரி, எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிகேஷன். ஆனால் நம்ம எடுக்கும்போது வேல்யூ ஹையஸ்ட் பவர் தான் இருக்கணும், ஹையஸ்ட் நம்பராக தான் இருக்கணும். ஓகே, அப்படின்னா இங்கே 2 கியூப் எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர். 2 கியூப் பண்ணால் நம்ம 2 2s are 4, 4 2s are 8 வரும். 8 எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. 9a கியூப் பி ஸ்கொயர் கமா 12a ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு சின்னு இருக்குது. இந்த 9 எப்படி எழுதலாங்க, 9 எப்படி எழுதலாங்க, 3 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு ஏ கியூப் பி ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே 12 இருக்கு இல்லையா, இந்த 12 எப்படி எழுதலாம்னா 2ஆலே பண்ணலாம். இப்போ 2 நெக்ஸ்ட் 6 2s வருமா, நெக்ஸ்ட்டு 2 3s வரும். தென் 12 எப்படி எழுதணுங்க, 3 இன்ட்டு 2 ஸ்கொயர், 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு நம்மளுக்கு இங்கே பின்னாடி பார்க்க ஏ கியூப் பண்ணோம். சரி, இங்கே என்ன இருக்குன்னா ஓகே. அப்போ எல்சிஎம் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா 12a கியூப் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி இல்லையா. இப்போ நாங்கள் 12 இன்ட்டு 12a கியூப் பண்ணோம்னா 3 இன்ட்டு இங்கே 2 ஸ்கொயர் இன்ட்டு ஏ கியூப் பி ஸ்கொயர் சி. ஓகேவா, இந்த 12a கியூப் எடுத்தோம்னா 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு ஏ கியூப் இன்ட்டு பி ஸ்கொயர் சின்னு இருக்கு இல்லையா. அப்போ தான் ஹையஸ்ட் பவர் தான் எடுக்கணும்னு சொன்னோன்னே. இப்போ தேர்ஃபோர் எல்சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன வருங்க, 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் தான் எடுக்கணும். அப்போ இங்கே 3 ஸ்கொயர். இப்போ இன்ட்டு என்னடாங்க, இங்கே ஏ கியூப் இருக்குது, இங்கே ஏ கியூப் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் காமனாக ஏ கியூப் வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் இருக்குது, அப்படி இருந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த வந்து ஹையஸ்ட் பவர் எடுத்த பிறகு ரிமைண்டர் வந்து என்ன இருக்கோ அப்படியே எடுத்துடணும். அப்போ ஹையஸ்ட் பவர் காமனாக இருக்கிற ஹையஸ்ட் பவர் எடுத்தாச்சு. எடுத்த பிறகு ரிமைண்டர் என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ அதையும் எடுத்துடணும். அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது நம்மளுக்கு, 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே சி இருக்குது. அது 2 வேல்யூ எடுத்தது இல்லையா. அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு சி இருக்கும். ஓகேவா, அப்போ லீஸ்ட்டு காமன் மல்டிபிகேஷன் ஹையஸ்ட் பவர் எடுப்போம் காமனாக இருக்குதுல. இப்போ இங்கே 3 இருக்குது, 3 ஸ்கொயர் இருக்குது, ஹையஸ்ட் பவர் 3 ஸ்கொயர் எடுத்துட்டேன். ஏ கியூப் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பி ஸ்கொயருக்கு பி ஸ்கொயர் எடுத்து. அப்போ ரிமைண்டர் இருக்குன்னா ரிமைண்டருக்கு இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதணும். அதுதான் எல்சிஎம். ரிமைண்டர் இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது இன்ட்டு சி இருக்குது. ஓகேவா, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ இன்ட்டு வருங்க, ஏ கியூப் பி ஸ்கொயர் இன்ட்டு சின்னு வரும். இது மல்டிப்ளை பண்ணால் 9 4s are 36 a cube b square c. Next subdivision 3. 16m comma 12m square n square. Next comma 8n square இருக்கு. இந்த 16m எப்படி எழுதலாம் நமக்கு, 2 ஆல் பண்ணா 2 8s are 2 4s are 2 2s are. ஓகே, அப்போ நமக்கு 1 2 3 4 2 4 4 இன்ட்டு m எழுதலாமா.
நெக்ஸ்ட்டு இந்த 12 இப்போ 12 எப்படி எழுதலாங்க 2 இன்ட்டு 6 இன்ட்டு 3 ஓகே அப்புறம் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 நாளாம் இன்ட்டு எம் ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 8 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ 8 எப்படி எழுதலாங்க 2 4s are நெக்ஸ்ட் 2 2s are 1 2 3 2 cube இன்ட்டு என் ஸ்கொயர். இப்போ எல்சிஎம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஹையஸ்ட் பவரை ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா. பிறகு இங்கே 2 power 4 இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 cube இருக்குது. இப்போ ஹையஸ்ட் பவர் நம்மளுக்கு 2 power 4 இன்ட்டு அப்போ நம்பரில் வந்து ரிமைண்டர் என்ன இருக்குது நம்மளுக்கு 3 இருக்குது. ஓகே எல்சிஎம் நான் சொன்னால் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ரிமைண்டரும் எடுத்து அப்படியே எழுதணும் இல்லையா. அப்போ நெக்ஸ்ட் இங்கே எம் இருக்குது எம் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பார்க்கும்போது எம் ஸ்கொயர், இங்கே என் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா என் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். 2 power 4 நம்மளுக்கு 16 இன்ட்டு 3 இது மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் வந்துடும். 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் 4 பாருங்கள் பி ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 இருக்குது. பி ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 கமா பி ஸ்கொயர் மைனஸ் 4 இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம இந்த இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். அப்போ என்ன பண்ணணும் கோஎஃபிஷியன்ட்டுக்கு 1 இருக்குது. இப்போ 1 2s are 2. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரணும் 2 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரணும். அப்படின்னா எடுக்கலாம் நம்ம இங்கே -2 -1 எடுக்கலாம். -2 -1 எடுக்கலாம். அப்போ கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை, அதான் டேரக்ட் ஆன்சர் இல்லையா. இப்போ p -2 இன்ட்டு p -1 இதனோட வேல்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் வேல்யூ பார்க்கும்போது p ஸ்கொயர் -4 இருக்குது. அப்போ என்ன இல்லைங்க 2 வந்து 4 வந்து 2 ஸ்கொயர் இல்லாம் p ஸ்கொயர் -2 ஸ்கொயர். இப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது a ஸ்கொயர் -b ஸ்கொயர். என்ன ஃபார்முலா நம்மளுக்கு a + b இன்ட்டு a - bன்னு வரும். a + b இன்ட்டு a - b. அப்புறம் வருங்க p + 2 இன்ட்டு p - 2. இப்போ எல்சிஎம் எடுக்கலாம் இல்லையா லீஸ்ட் காமன் மல்டிகேஷன். அப்புறம் வருங்க அப்புறம் ரெண்டுத்துலேயும் காமனாக பார்க்கும்போது p - 2 தான் இருக்குது. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. அப்போ எல்சிஎம்லாம் வந்து ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். நெக்ஸ்ட் ரிமைண்டர் என்ன நம்பர்லாம் இருக்கோ அதையும் அப்படியே எடுத்து எழுதணும் இல்லையா. அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக பார்க்கும்போது p/2 whole power 1 தான் இருக்குது, இங்கே p/2 whole power 1 தான் இருக்குது. அப்போ அது காமனாக எடுத்தாச்சு. அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் டைமில் p - 1, செகண்ட் டைமில் p + 2 இருக்குது. அப்போ இதுதான் எல்சிஎம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் 2x ஸ்கொயர் -5x -3. நெக்ஸ்ட்டு 4x ஸ்கொயர் -36. ஃபஸ்ட்டு சிம்பிளை பண்ணலாமா. இங்கே 2x ஸ்கொயர் -5x -3 ஓகே இது ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் சரியா. அப்படின்னா நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 இன்ட்டு -3 இப்போ மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும். மிடில் இருக்கு நம்மளுக்கு -5 ஆட் பண்ணால் -5 வரணும். அப்படின்னா எடுக்கலாம் இங்கே -6 + 1 எடுக்கலாம். -6 + 1 ஆட் பண்ணி பாருங்கள் -6 + 1 ஆட் பண்ணால் -5. நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 6 6 ஓகேவா. ஆனாங்கன்னா நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா. அந்த கோஎஃபிஷியன்டால் டிவைட் பண்ணணும். இப்போ 6/2 வரும், இங்கே 1/2 வரும். இந்த 1/2 டிவைட் பண்ணணும் டிவைட்ரு. இப்போ இது கேன்சல் பண்ணுவாங்க 3 வருமா. ஓகே இது 1 2s 3 2s அப்புறம் -3 இங்கே 1/2 வரும். அப்போ x - 3 இன்ட்டு டினாமினேட்டர் என்ன வேல்யூ இருக்கோ அது கோஎஃபிஷியன்ட் முன்னாடி பண்ணணும் இல்லையா. அதனால் 2x + 1 2x + 1 அப்போ x - 3 இன்ட்டு 2x + 1. செகண்ட் ஒன் பாருங்கள் 4x ஸ்கொயர் -36. இப்போ இதுலேருந்து காமனாக எடுக்கணும்னா 4 வெளியே எடுக்கிறது. 4 வெளியே எடுத்துட்டாங்க. அப்போது 4 1s are 4 4 9s are 36. 4 இன்ட்டு x ஸ்கொயர் -9 வரும். இந்த -9 எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர் எழுதலாமா. இப்போ x ஸ்கொயர் -3 ஸ்கொயர். அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்கிறான்னா a ஸ்கொயர் -b ஸ்கொயர். இதெல்லாம் ஃபார்முலா நம்மளுக்கு a + b இன்ட்டு a - bன்னு வரும். a + b இன்ட்டு a - b. அப்போ 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக x பிக்கு பதிலாக 3 இருக்குது. அப்போ x + 3 இன்ட்டு x - 3. இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா. அப்போ எல்சிஎம் பார்க்கும்போது இந்த டேர்மில் பாருங்கள் x - 3 இருக்குது. இந்த ஃபஸ்ட் டேர்ம்லேயும் x - 3 இருக்குது. ஸோ இதுலேயும் x - 3 இருக்குது, இதுலேயும் x - 3. ஃபஸ்ட்டு காமன் வேல்யூ பார்க்கணும் ஓகேவா. x - 3 இருக்குது, இதுலேயும் x - 3 இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் டேர்மில் ரிமைண்டர் என்ன இருக்கோ செகண்ட் டைம் என்ன ரிமைண்டர் இருக்கும் அப்படியே தெரியாது இல்லையா. இங்கே 2x + 1 இருக்குது, இங்கே x + 3 இருக்குது. இப்போ நம்பர்னு பார்க்கும்போது 4 இருக்குது ஓகேவா. அப்போ எல்சிஎம்னா ரெண்டு டேர்மில் வந்து ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் என்ன இருக்கோ அதையும் எடுத்து எழுதணும். அப்போ ரிமைண்டர் பார்க்கும்போது ஃபஸ்ட் டேர்மில் 2x + 1 இருக்குது, செகண்ட் டேர்மில் இருக்குது x + 3 இருக்குது, நெக்ஸ்ட்டு இன்ட்டு 4 இருக்குது. அப்போ எல்சிஎம் பார்க்கும்போது 4 இன்ட்டு x - 3 2x + 1 இன்ட்டு x + 3 வரும். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 6 2x³ - 3xy² 4x - 6y³
8x cube minus 27y cube இருக்குது. இப்போ ஒரு வேலையை சிம்பிளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டில். இங்கே 2x cube minus 3x whole square இல்லையா? அப்போ எல்லாம் இந்த டேர்ம்லேருந்து காமன் என்ன பண்ணேன்னா நான் எக்ஸை வெளியே எடுக்கிறேன். அப்போ எக்ஸை வெளியே எடுத்தால் வருங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் எடுத்துட்டா இங்கே 2x வரும். இங்கே 3xyலேருந்து எக்ஸ் எடுத்துட்டா வெறும் 3y வரும். ஓகேவா? அப்போ x இன்ட்டு 2x மைனஸ் 3y. இப்போ ஹோல் ஸ்கொயர் இல்லையா? அப்போ இந்த எக்ஸுக்கும் சேர்த்து ஸ்கொயர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தால் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர் அப்படியே வரும். இது வந்து a மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் நான் எழுதுதான், ஆனால் எழுதணும் ஏன்னா டேரெக்டாக கேன்சல் ஆகுறதுனால நான் எழுதலை. அப்போ நெக்ஸ்ட்டாக நான் செகண்ட் டைம் பாருங்கள் 4x மைனஸ் 6y ஹோல் க்யூப்னு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த டேர்ம்லேருந்து காமன் இருக்குன்னா நான் 2 வெளியே எடுத்துகிறேன். 2 வெளியே எடுத்துகிட்டு வரேங்க 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப்னு வரும். ஓகே, அந்த க்யூப் ரெண்டுத்துக்குமே காமன் இல்லையா? இங்கே 2 க்யூப் பண்ணால் 2 க்யூப். நெக்ஸ்ட் இங்கே 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் பாருங்கள் 8x கியூப் மைனஸ் 27y கியூப். இந்த 8x கியூப் எப்படி எழுதலாம்? 2x ஹோல் கியூப்னு எழுதலாம். இந்த 27y கியூப்பை 3y ஹோல் கியூப்னு எழுதலாம். அப்போ எதுனா ஃபார்முலா டைப் இருக்குது a கியூப் மைனஸ் b கியூப். இப்போ a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா என்ன வரும் நமக்கு? a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ இங்கே a ஓட வேல்யூ 2x, a ஓட வேல்யூ 2x, b ஓட வேல்யூ 3y. இப்போ a மைனஸ் b இல்லையா? அப்போ 2x மைனஸ் 3y. நெக்ஸ்ட் a ஸ்கொயர்னா 2x ஹோல் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் ab இல்லையா? அப்போ 2x இன்ட்டு 3y, 2 3s are 6, x இன்ட்டு y xy, 6xy ப்ளஸ் b ஸ்கொயர்னா 3y ஹோல் ஸ்கொயர், 3a ஸ்கொயர் பண்ணால் 9, y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். அப்போ therefore இப்போ எல்சிஎம் பார்க்கும்போது என்ன பண்ணோம்? ஹையஸ்ட் நம்பர் பார்க்கணும் இல்லையா? அப்போ என்ன ஆன்சர் நமக்கு வந்தது? இது ஒரு ஆன்சர், x ஸ்கொயர் இன்ட்டு 2x minus 3y whole square. Next இங்கே வந்து நம்மளுக்கு 2 cube into 2x minus 3y whole cube. அப்போ இது ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்தது இல்லையா? அப்போ 2x minus 3y into 4x square plus 6xy plus 9y square வந்துடும். ஓகேவா? அப்படின்னா நம்மளுக்கு வேரியபிள் ஃபர்ஸ்ட் அப்புறம் பார்க்கலாம். பின்னர் இங்கே 2x minus 3y whole square இருக்குது. இந்த டைமில் 2x minus 3y whole cube இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டைமில் பார்க்கும்போது 2x மைனஸ் 3y இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் சொன்னோம் இல்லையா? அப்போ ஹையஸ்ட் பவர் இது நமக்கு வரும் 2x மைனஸ் 3y ஹோல் கியூப். அப்போ நெக்ஸ்ட் நான் சொன்னேன் காமனாக பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் என்ன இருக்கோ அதையும் எடுத்ததுன்னு இல்லையா? அப்போ ரிமைண்டர் பார்க்கும்போது ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் டேர்மில் என்ன இருக்குது? நமக்கு 2 கியூப் இருக்குது, அந்த 2 கியூப் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? இந்த வேல்யூ இருக்கிற இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கணும். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் வரும். இந்த 2 கியூப் வந்து டேரெக்டாக வந்து 8x கியூப்னு எழுதலாம். சரி, அப்போ 8x கியூப் இன்ட்டு 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் எழுதலாம்.